இன்றைக்கி மதியானம் சாப்பாட்டுக்கு நண்டு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது அப்படியே கிரேவி மாதிரி வைக்க போகிறோம், சாப்பாட்டிலே போட்டு சாப்பிட்ற மாதிரி. சாப்பாட்லேயும் போட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றலாம். இது கொஞ்சமாக வெந்நீர் வெதுன்னு வச்சு இதில் ஊற்றிருக்கேன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த உள்ள சதையெல்லாம் இறுவி போயிடும். வெந்நீர் கொஞ்சம் வச்சு ஊற்றிட்டோம்னா கரையாது தண்ணியில் அலசுகிற போது. அதுக்காக தான் வெந்நீர் வச்சு ஊற்றுறது. நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள். போட்டு இருக்கும். காலெல்லாம் இந்த பாருங்க அப்படி உடச்சி எடுத்துக்கிட்டு இந்த அரிசி ஊற்றிங்களா இப்படி எடுத்தோம்னா வந்துடும். தெரியாமல் இருக்க மாட்டீங்க, தெரியாத நீங்கள் பார்த்துங்க எப்படி ஆயிடுது. அவ்வளோதான். இதெல்லாம் அருவாமனையில் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இவ்வளோதோட கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் இப்படி இருக்கு பண்ணி இதையும் எடுத்துடணும். அவ்வளோதான். நட்டு சுத்தம் பண்ணியாச்சு. இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கிரேவி வச்சுருவோம். இப்போ ஒரு சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லா பெரிய ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஊற்றிருக்கேன் எண்ணெய். இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நுணுக்கி வச்ச சோம்பு போட்டுக்குவோம். சோம்பு சவந்து வந்துட்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கோம். சின்ன வெங்காயம் தான் வெட்டி வச்சுருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. அது கூட தக்காளி 2 பெரிய தக்காளியாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டு சேர்த்து வதக்கணும். அதெல்லாம் ஃபுல்லாக வதக்கி வச்சுருக்கோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்குவோம். சேர்த்து வேலையும் வதக்கி வச்சுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து வதக்கணும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள் இதெல்லாம் 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறோம். கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கோம். நம்ம நண்டு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் சேர்த்துக்க வேண்டியது. நான் இப்போ ஒரு 1/2 கிலோ நண்டுக்கு செய்கிறேன். இது எல்லாம் கலந்த தூள் இதெல்லாம் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குவேன். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம்.
தேவையான அளவுக்கு உப்பு. அவ்வளோதான். இது கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். நண்டை போட்டுக்கணும். இப்போ இதோட வந்து நம்ம நண்டை சேர்த்துக்கலாம். இதோட சேர்ந்து எல்லாம் வெந்து வர்றதுக்கும் அது அப்படியே திக்கா கிரேவி மாதிரி ஆகிடும். அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், வேகட்டும். நல்லா வெந்து வந்துட்டு தேங்காய் ஒரு முடி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அப்படியே அரைச்சி வச்சுக்கலாம். நண்டு கிரேவி ரெடி ஆகிட்டு, வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.